அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் நாளை நமதே நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமதே நிகழ்வை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் மன்னார்குடி சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் மீனாட்சி அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் மன்னார்குடி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் வெங்கடேஷ் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் சிவகுமார் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் சிவராஜ் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்றைய முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் மன்னார்குடி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் வெங்கடேஷ் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை, பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மனிதத்துவத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா குடும்பங்களும் நட்புறவுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி, நீயே உண்மையான ஆதி அந்தம் இல்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மன்னார்குடி ரோட்டரி சங்கத்தின் சார்பாக தொடர்ந்து 6வது நாளாக இந்த நிகழ்ச்சி விருந்தோம்பல் செய்யப்பட்டு வருகின்றது. இந்த நிகழ்ச்சியை மன்னார்குடி ரோட்டரி சங்கம் சார்பில் விருந்தோம்பல் செய்ய வாய்ப்பளித்த மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பாஸ்கரன் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து வரும் ரொட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும் மற்றும் இந்த காலை சக்கரம் நிகழ்ச்சியின் நிர்வாகிகள் அனைவருக்கும் மன்னார்குடி ரோட்டரி சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்று வழக்கம் போல் நமக்கு யோகா கலையை கற்றுத்தர வருகை தந்திருக்கும் நல்ல சிவம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்று விண்ணியலும் வாழ்வியலும் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கும் ஐயா ஆழியார் ரவிச்சந்திரன் அவர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். நன்றி சார். ரோட்டரி இறைவணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்ச்சி சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் மன்னார்குடி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் வெங்கடேஷ் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க நல்ல சிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருநாள் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். அனைவரும் சின்னத்திரை வச்சுக்கிறோம். நன்றாக நேராக அமர்ந்து ஓசை நல்லா வச்சிருக்கிறோம். மீண்டும் முடிச்சிருங்க.
சின்ன முத்திரை ஊ. ஆதி முத்திரை வைகரை துயிலேழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலேழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுள். தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுள். வணக்கம் ஐயா வெற்றியுள். தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுள். நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள். நேரடிங்க. விரல்களை நல்லா மடக்கிட்டுங்க. கால் விரல்கள் நல்லா மடக்கிறோம். மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டா நிற்கிறோம். கால் விரல்கள் மடக்கிறோம். நல்லா ஸ்ட்ரெயிட்டா நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே எழுந்திருச்சு நின்றோம். இன்றைய நம்ம பயிற்சிகளுக்கு நம்ம சுவாச உறுப்புகளை நன்றாக வேலை செய்து இதயம் நுழையது நன்றாக வேலை செஞ்சதுனா தான் நம்ம நல்லா சுறுசுறுப்பாகவும் நல்லா எல்லா வேலையும் செய்யக்கூடிய திறனுள்ளவர்களாகவும் நம்ம மாற முடியும். இந்த வகையில நம்ம சுவாச உறுப்புகளுக்கு நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய பயிற்சியை நம்ம செய்யப்போம். நல்லா மூச்சு விடுங்க. கைகள் அப்படியே கீழே வைத்து தாடாசனம். கைகள் நல்லா கோர்த்து கைகள் திருப்பிக்கிறோம். நல்லா கைகள் உயர்த்துறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. ஒரு அடி கேப் வச்சுக்கணும். அடுத்து பிறையாசனம். காலை ஒரு அடி கேப் வச்சுட்டு இடுப்புல கை வச்சுட்டு பேக் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. இந்த பேக் பண்ணி நின்ற நிலையில செய்யற ஆசனம் ரொம்ப நம்ம கவனமா செய்யணும். ஒரு சில பேருக்கு அப்படி செய்யும் போது கிரிக்கெட் வந்துச்சுன்னா அப்படியே கீழே வந்துடுவாங்க. அதனால ஏதாவது தேவை இந்த மாதிரி தாங்கள் இருக்கிற இடத்துல இப்படி பாதுகாப்பா செய்யறதுக்கு ரொம்ப பெஸ்ட். அல்லது இப்படி சுவர் இருக்குன்னா அதுக்கு பக்கத்துல ஒரு அடி கேப்ல நின்று பிரியாசனம் செய்யலாம். சரிங்களா? ஒரு அடி கேப் வச்சுக்கி இடுப்புல கை வச்சு நல்லா பேக் பண்ணி 1 2 3 4 5 6 7 8
9, 10, 11, 12, 13, 14, 15. போய் நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து பாதகஸ்தாசனம். 1, மூச்சு விட்டே கை மேல கொண்டு வரோம். 2, அப்படியே மூச்சு இருக்கிறோம். 3, அப்படியே மூச்சு விட்டுட்டே கீழே வரோம். காலை டச் பண்ணிட்டு பின்னாடி கணுக்கால் பிடிச்சி நல்லா எவ்வளவு க்ளோஸா கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு கொண்டு வரணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. போய் மூச்சு விட்டுட்டே மேல வரோம். மீண்டும் மூச்சு விட்டு பெண்டிங். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மெதுவா கை எடுக்கணும், கீழே கொண்டு வாங்க. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். கால் நீட்டிக்கங்க. ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. உதயாசன நிலையில நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து புஜங்காசனம். கால் நல்லா தரையில ஒட்டி வச்சுக்கணும். 1, கை நல்லா நீட்டும். 2, shoulder bending. 3, back bending. இது தமிழ்ல பாம்பாசனம் பேரு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. போய் நல்லா முடிச்சுருங்க. அடுத்து சலபாசனம். வயிற்று வெளியில நம்ம கை 2 காலுக்கு நடுவுல கை வச்சுக்கிறோம். முழங்கை ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், மடக்கூடாது. தரையில வச்சுட்டு காலை கீழே டச் பண்ணி காலை மேல தூக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவா கால் தட்டு. முதலையாசன நிலையில நல்லா மூச்சு விடுறோம். 2 கையில இப்படி தாழைக்கு வச்சுக்கிறோம். தோள்பட்டை நல்லா ஃப்ரீயா இருக்குது. நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே சோல் ரொட்டி கை வைக்கிறோம். அப்படியே இருந்துச்சு. வஜ்ராசனம் பண்ணணும். நல்லா மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து ஒட்டகாசனம். அப்படியே முட்டி போட்டு நிற்கணும். இடுப்புல கை வச்சு நல்லா பேக் பெண்டிங் பண்ணி ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் கொண்டு வந்து கால் குதிக்கால் பிடிச்சிடும். அப்புறம் இடுப்புல கை கொண்டு வந்து பிடிச்சிருங்க. தலையை நல்லா பின்னாடி கொடுத்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10.
ஓய்வு. மெதுவா அப்படியே உட்காந்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. பின்னாடி கை கட்டுங்க. நல்லா மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விட்டுக்கிட்டே மகாமுத்ரா அப்படியே கீழே டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சின்ன வச்சு நல்லா மூச்சு விடுங்க. மீண்டும் மூச்சு விடுங்க. நம்ம இந்த ஒட்டகாசம் செய்யறதுனால நம்ம நுரையீரலுக்கு நல்லா சுவாசம் கிடைக்கும். அடுத்து மூச்சு பயிற்சி. முன்னாடி டச் பண்ணி மாங்கையை வச்சுக்கிறோம். கைகளை பிடியா வச்சுக்கிறோம். அப்படியே இடுப்பு மேல கொண்டு பாத்தீங்கன்னா இப்போ மூச்சு பயிற்சி. மான் வந்து ஒரு 4 கால்ல கீழே வச்சு உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு பொசிஷன். இடுப்பை நல்லா வளைச்சு மூச்சு விட்டுட்டே மேல தலையை கொண்டு வரும். மூச்சு விட்டுட்டே மேல வரும். இடுப்பு கீழே போயிடுச்சு. இப்போ மூச்சு விட்டுக்கிட்டே அப்படின்னு கீழே போகும். நல்லா இடுப்பு மேல போயிட்டு தலையை நல்லா கீழே கொண்டு வந்தோம். அடுத்து மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. இடுப்பு கீழே கொண்டு போயிடும். தலையை மேல மூச்சு விட்டுக்கிட்டே கீழே போங்க. நல்லா மூச்சுடுங்க. டவுன். மூச்சு விடுங்க. அப். மூச்சுடுங்க. டவுன். மூச்சு விடுங்க. அப். மூச்சுடுங்க. டவுன். மூச்சு விடுங்க. அப். டவுன். அப். டவுன். அப். டவுன். அப். டவுன். அப். டவுன். சூப்பர். அப்படியே கையை நீட்டி முயலாகும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. வஜ்ராசனம் உட்காந்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. நீண்ட மூச்சு விடுறோம். நம்ம இப்போ தாடாசனம், பிரயாசனம், பாதகஸ்தாசனம், படுத்த நிலையில புஜங்காசனம், சலபாசனம் செஞ்சோம். புஜங்காசனம், சலபாசனம் செய்யறதுனால நம்ம நுரையீரல் பகுதி நல்லா வேலை செய்யும். இடுப்பு பகுதி நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இப்ப நம்ம சூரிய உணவு பயிற்சி செய்யலைனாலுமே அதுக்கு உண்டான பலன்கள் எல்லாமே இந்த ஆசனங்கள்லயே உண்டு. அந்த சூரிய உணவு செய்யக்கூடிய ஆசனங்கள் எல்லாமே ஒரு சில ஆசனங்கள் தவிர எல்லாம் வந்துடும். அதற்கு உண்டான பலன்கள் எல்லாமே கிடைக்கும். இப்போ நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க, சளி பிரச்சனை இருக்கிறவங்க, ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி பயிற்சியில நீங்க மேற்கொள்ளலாம். இது கூட மூச்சு பயிற்சி நாம் சேர்த்து செஞ்சுக்கணும். நம்ம டெய்லி கபாலபதி பஸ்திரியா செய்யணும் இல்லைங்களா? அந்த பயிற்சியும் நான் வந்து கரெக்டா சேர்த்து செஞ்சுக்கணும். திருமண பஸ்திரியாவுக்கு போய்க்கிறோம். நேரு கையை வச்சுக்கோங்க. 1 நல்லா மூச்சுடுங்க. நல்லா மூச்சை வெளியிடுங்க. 2 3 4 5 6 7 8
9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. சூப்பர். நன்றாக பயிற்சி செஞ்சீங்க. கைகால் நல்லா உரசி அப்படியே முகத்தை தொடச்சுக்கணும். சளி வந்துச்சுன்னா நீங்க கர்ச்சீஃபில் நல்லா தொடச்சிட்டு அப்படியே மூச்சு கவனிங்க. அன்றாடம் இப்பயிற்சிகளை எல்லாம் நம்ம செய்யறது மூலயமா நம் உடலால் மனதால் பரிபூர்ண ஆரோக்கியம் விளையும். குறிப்பா நம்ம இன்னைக்கு செஞ்ச பயிற்சி ஆஸ்மா ப்ராப்ளம், வீசிங் ப்ராப்ளம், இந்த மாதிரி மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தலைவலி பிரச்சனை இது மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த பயிற்சியை நல்லா மேற்கொண்டீங்கன்னா முழுமையான ஆரோக்கியங்கள். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த ஜீரண பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, கல்லீரல், மண்ணீரல், கணையம் சார்ந்த பயிற்சி நோய் தன்மை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த பயிற்சிகளை நாம் தொடர்ந்து செய்வோம். அடுத்தபடி நம்ம சாந்தியாசனத்துல படுத்து நல்லா ஓய்வு நிலைக்கு போய்க்கலாம். இந்த நல்லதொரு வாய்ப்பை நமக்கு அளித்த ரோட்டரி சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் அளித்து சிறப்பித்த ஆசான் நரசிம்மையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். விவசாயி சீர்படுத்தும் நிர்வாகம் இந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இப்பொழுது உடம்புல காத்து குறைபாடு ஏற்பட்டா என்ன வியாதி வரும், அதை எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். காற்று என்பது ஒரு பஞ்சபூதம். நமது உடம்பில் காத்து கெட்டு போனாலோ இல்லாம போனாலோ இல்ல காற்றில் ஒரு குறைபாடு வந்தாலோ பாதிக்கிற உறுப்பு தெரியுமா? மூக்கு, நுரையீரல், பெருங்குடல், தோல். அப்ப இப்ப நான் சொல்றது பாருங்க, மொத்தமா ஒரு 100 வியாதிக்கு ஒரே ஒரு வைத்தியம் சொல்றேன். யாருக்கெல்லாம் இந்த 100 வியாதி இருக்கோ இந்த ஒன்னே ஒண்ணு ஃபாலோ பண்ணுங்க, சரியா போயிடும். அதான் 100 வியாதி. மூக்கு, நுரையீரல் என்ன வியாதி வரும்? ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ், அலர்ஜி, நிமோனியா, சளி, இருமல். தோல் என்ன வரும்? தோல் வியாதி, ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா. உடல் என்ன வரும்? மலச்சிக்கல், உடல் இருக்கும், அப்பெண்டிக்ஸ். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான், காற்று குறைபாடு. காற்று கெட்டு போச்சு, காத்து இல்ல. அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல ஓவரா பேசுறத நிறுத்தணும். இந்த டீச்சர், சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள் சில பேர் இருக்காங்க, ஓவரா பேசுவாங்க. பேசும்போது என்ன ஆகுது? காத்து வெளியே போகுதுங்க, காத்து குறையுங்க. நீங்க செக் பண்ணி பாருங்களேன். இந்த மலச்சிக்கல், இந்த தோல் வியாதி, லங்ஸ்ல சளி இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா டீச்சரா இருப்பாங்க, இல்ல அதிகமா பேசுற சொற்பொழிவாளர்களா இருப்பாங்க. அதிகமா பேசும் பொழுது காத்து குறையுது. அப்ப என்ன பண்ணணும்? அவங்கெல்லாம் பேசுறத குறைக்கணும், இல்லையா கேப் விட்டு பேசணும். சமீபமா ஒரு பாடகி இறந்துட்டாங்க, பிரபலமான பாடகி. அவங்க பாடும்போது கத்துன்னு கத்துவாங்க. ஏன்னா சின்ன வயசு தான், இறந்துட்டாங்க. ஏன்னா அவங்க கத்துன்னு கத்தி உசுரே போயிடுச்சு. சொல்றாங்களா இல்லையா? உங்கள்ட்ட எல்லாம் கத்துன்னு கத்தி பேசி உசுரே போகுது, பிராணனே போகுதுன்னு. சில பாடகி இருப்பாங்க, அப்படியே வாய் மட்டும்தான் ஆச்சரியம், பைக்கு வச்சிருப்பாங்க. அவங்களும் நல்லா இருக்கிறாங்க. சோ பாட்டு பாடும் பொழுது இவருங்க பிரீத்திங் அப்படிங்கிறத ஒழுங்கு பண்ணணும். அதே மாதிரி பேசும்போது ஒழுங்கு பண்ணணும். பல டீச்சரு என்ன பண்றாங்க, ஆர்வ கோளாறுல கத்துன்னு கத்துறாங்களா, குழந்தைங்க மேல இருக்கிற அக்கறையில, இல்ல அவங்களுக்கு புரியல எப்படி பேசுறதுன்னு.
இப்படி ஓவரா பேசுறவங்க எல்லாத்துக்குமே தோல் வியாதி வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. காத்து குறைவுங்க. அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா பேச்ச குறைக்கணும். பேசும் பொழுது நடுவுல தண்ணி, இளநீ, மோரு, உங்களுக்கு பிடிச்ச லெமன் ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது குடிச்சிட்டே பேசணும். கேப் விட்டு பேசணும். கேப்ல மூச்சு காத்து இழுக்கணும். சோ அதிகமா பேசுறவங்க குறையுங்க. சில பேர் இருக்காங்க, எதுக்கு பேசுறாங்கன்னே தெரியாது. சும்மா அவங்க கிட்ட போய் ஏங்க எங்கீங்க நேத்து உங்களை பார்க்கலையே எங்க, சும்மா ஒரு கேள்வி கேட்டுருவோம். ஒரே மரியாதையா ஒரே ஒரு வார்த்தை, நேத்து நானு சேலம் போயிட்டு வந்தேன் அப்படின்னா வேலை முடிஞ்சுதா இல்லையா? அவங்க எப்படியும் பேசுவாங்க, என்னையா கேட்ட அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு 1.5 மணி நேரம் பேசுவாங்க. நம்ம ரோட்ல போகும்போது சும்மா ஒரு வார்த்தை கேட்டுருவோம், எங்கெங்க போனீங்க நேத்து, முடிஞ்சோம். சில பேர் இருக்காங்க, யாராவது பேச கிடைக்க மாட்டாங்களான்னு. பேசுறத குறைங்க. புரிஞ்சுக்குங்க, அதிகமாக பேசும் பொழுது தோல்வியாதி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மலச்சிக்கல் வருவதற்கும் ஆஸ்மா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே பேச்சை குறைக்க வேண்டும். இல்லை என்றால் பேசும் பொழுது கேப் விட்டு காற்றை இழுத்து பொறுமையாக ஏதாவது தண்ணி குடிச்சிட்டு பேசணும். அடுத்தது சில பொருள் எல்லாம் சொல்றேன், ஏற்கனவே சொன்னதுதான். சின்ன வெங்காயம், துளசி இலை, கற்பூரவள்ளி இலை, மிளகு, தூதுவளை இலை, முட்டைக்கோஸ், திப்பிலி, முள்ளங்கி, இந்த பொருளை எல்லாம் நிறைய சாப்பிட்டா தோல்வியாதி குணமாகும், மலச்சிக்கல் குணமாகும், ஆஸ்மா வீசிங் குணமாகும். மீண்டும் சொல்றேன், சின்ன வெங்காயம், துளசி இலை, கற்பூரவள்ளி இலை, மிளகு, தூதுவளை, முட்டைக்கோஸ், முள்ளங்கி, திப்பிலி. அடுத்தது நைட்டு படுக்கும்போது பெட்ஷீட் தலையோட போத்தி படுக்கக்கூடாது. சில பேர் அப்படிதான், அப்படியே தலையோட போத்தி படுப்பாங்க. அப்ப என்ன ஆகும்? உடம்புக்குள்ள காத்தே போகாது. அடைச்சு வச்ச ரூம்ல படுக்கிறதே கெட்டதுன்னு சொல்றேன். இப்படி தலையை மூடி பெட்ஷீட்டோட யாரு படுக்கிறீங்களோ தோல்வியாதி வரும், ஆஸ்மா வரும், மலச்சிக்கல் வரும். அவங்க என்ன பண்ணணும்? கழுத்து வரைக்கும் தான் போத்தணும். மூக்கு இருக்கு இல்லையா, அது நல்லா காற்றை சுவாச்சிட்டே இருக்கணும். அப்பதான் தோலெல்லாம் குணமாகும். தோல்ங்கிறது காற்று சம்பந்தப்பட்ட உறுப்பு. அடுத்தது குப்புறப்படக்கூடாது. குப்புறப்படுத்தா என்ன ஆகும்? லங்ஸ் வேலை செய்யாது. அப்ப என்ன ஆகும்? காத்து குறையும். மல்லாக்க படுக்கணும், சிறந்தது இல்லையா? சரிஞ்சு படுக்கணும், சிறந்தது. குப்புறப்படக்கூடாதுங்க. ஆனா சில பேருக்கு குப்புறப்படுத்தாதான் தூக்கம் வருதும்பாங்க. என்ன பண்றது? சின்ன வயசுல இருந்து பழகிருப்பீங்க. பரவாயில்ல, எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ மல்லாக்கப்படுங்க. மல்லாக்கப்படுத்தீங்கன்னாதான் லங்ஸ் நிறைய வேலை செய்யும். அதே மாதிரி இந்த தலைகாணி இருக்கு இல்லையா, தலைகாணி இங்க பாருங்க, ஹைட்டா வைக்காதீங்க, காத்து குறையும். நீங்க படுத்திருக்கீங்க இல்லையா, தலைகாணி சன்னமா இருக்கணும், சின்னதா இருக்கணும், அளவு கம்மியா இருக்கணும். எதுக்கு தெரியுமா? இங்க பாருங்க, சின் லாக் ஆக கூடாது. இப்போ தலைகாணி உயரம் வச்சேன்னா கொஞ்சம் பாருங்க, தலைகாணி வர வச்சேன்னா இந்த தாடை இருக்கு இல்லையா, நெஞ்சு தோடுங்க பாருங்க, இப்படி வரும். இப்படிதானே படுத்திருப்பீங்க. தலை அதிகமா உயரமா இருந்ததுன்னா கொண்டு லாக் ஆயிருமா? அப்ப என்ன ஆகும்? இங்க மூச்சு காத்து உள்ள போறது கம்மியாயிருங்க. நிறைய பேர் இப்படிதான் ஒரு பெரிய தலைவலி வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு காத்து குறைபாடு இருக்கும். இவ்வளவுதாங்க. பாருங்க, இப்ப நான் சொல்றதை கேட்டுக்குங்க. தோல், நுரையீரல், பெருங்குடல் காற்று சம்பந்தப்பட்டது. அப்போ இப்ப நான் சொல்றது எல்லாமே காற்று சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் சரி பண்ணுங்க, எல்லாம் சரியாயிருங்க. 100 வியாதிகளுக்கு ஒரே சிகிச்சை. இவ்வளவுதான். அடுத்தது மயில் இறகு இருக்கு இல்லைங்களா, மயில் இறகை வாங்கி விசிறி விட்டீங்கன்னா தோல்வியாதி குணமாகுங்க. அந்த காலத்துல ராஜாக்கள் பாருங்க உட்கார்ந்து இருப்பாங்க, 2 பக்கம் மயில் இறகுல விசிறி விட்டு இருப்பாங்க பணிப்பெண்கள். ஏன்னா மயில் இறகால் விசிறப்பட்ட காத்து உடம்புல பட்டா தோல் குணமாகுது, மலச்சிக்கல் குணமாகுது. நீங்க என்ன பண்ணுங்க, நாட்டு மருந்து கடைக்கு போய் மயில் இருக்குன்னு விற்பாங்க, வாங்கிட்டு வீட்டுல வச்சுக்குங்க. உங்க குழந்தைக்கு ஒருவேளை ஆஸ்மா வீசிங் இருந்தா கூட மயில் இறக தலையில இருந்து கால் வரைக்கும் தடவி உதறினீங்கன்னா சரியா போயிருங்க. இதைத்தான் தர்காலையெல்லாம் பண்றாங்க, இந்த ஓதுறதும் சொல்றாங்க இல்லைங்களா. பாருங்க, மயில் இறகு தோலுக்கு அற்புதமான ஒரு வைத்தியம். இப்ப நான் சொல்றதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சோப்பு நல்ல சோப்பா போட்டு குளிக்கணும், இல்லைன்னா சோப்பே போடாதீங்க. கம்மியா பேசணும். சின்ன வெங்காயம், துளசி இலை, கற்பூரவள்ளி இலை, மிளகு, தூதுவளை, முட்டைக்கோஸ், முள்ளங்கி எல்லாம் நிறைய சாப்பிடணும். வச்சுட்டு தலையோட போத்தி படக்கூடாது, குப்புறப்படக்கூடாது. மயில் இறகு, மண் குளியல், வாழை இலை குளியல், இவ்வளவுதாங்க. இதையெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட சொரியாசிஸ் இருந்தாலும், தோல்வியாதி இருந்தாலும், மலச்சிக்கல் இருந்தாலும், ஆஸ்மா இருந்தாலும் ஒரே மாசம் 2 மாசம் 100% குணமாயிரும். எனவே
புரிந்து கொள்ளுங்கள். காற்றை ஒழுங்குபடுத்தினால் மட்டுமே நமது உடம்பில் இப்படி காற்றை ஒழுங்குபடுத்தி நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம். இல்ல இல்ல நேத்து மட்டும் யோசிச்சுட்டு இருந்தேன். அட்மின் சார் அப்படியே மியூட் பண்ணுங்க. அது பண்ணதால இந்த மாதிரி காஸ்ட் வரக்கூடாது. நன்றி நன்றி. இன்றைய வேளையில் அற்புதமாக சிந்தனை அளித்து சிறப்பித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வின் அடுத்து சிறப்பு விருந்தினராக நமக்கு சிறப்பிக்க இருக்கும் ஆழியார் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் விண்ணியலும் வாழ்வியலும் என்பதை பற்றி ஒரு அற்புதமாக ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வை நமக்கு சென்ற வாரம் முதல் நமக்கு அற்புதமாக ஒரு முன்னுரையுடன் தொடக்கத்துடன் நமக்கு வழங்கி வருகிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியை இன்று நமக்கு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். விண்ணியலும் வாழ்வியலும் என்ற அதாவது இன்று நமக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை நம்ம தேடிக்கிட்ட விஷயங்களை சிறப்பா அவங்க ஆராய்ச்சி பண்ணி அந்த விஷயங்களை இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற பொறுப்பை ரொம்ப அதிக ஈடுபாடோட செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் ஆழியார் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை விண்ணியலும் வாழ்வியலும் கருத்துக்களை கூற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நிமிஷம், இந்த ஐயா இன்டர்நெட் கனெக்ஷன் லைன்ல தான் இருந்தாங்க, கட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணு.
ஐயா ஐயா செல்போன்ல இது கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட் வரல. அதான் பரவாயில்ல. கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. நெட் உங்களுக்கு கம்மியா இருக்கு. பரவாயில்ல, வந்துருங்க வந்துருங்க. அதான் கம்ப்யூட்டர்ல கம்மியா இருக்கு. அந்த இது நெட்டே இல்ல. சரி சரி. மொபைல்லே செல்போன்ல இருக்கிறப்போ அப்படியா? வந்துருங்க. இப்போ மொபைல்ல தான் இருக்கிறேன். பாருங்க, அப்படியே ப்ரொசீட் பண்ணுங்க. நான் ஜாயின் பண்ணுறேன். பரவாயில்ல, கிளியரா இருக்கு. சரி சரி. இப்போ அடுத்த நிகழ்வு லோவா இருக்குங்க. ஹலோ, சொல்லுங்க ஐயா. இப்போ என்னோட நிகழ்வு ஆரம்பிச்சிருச்சுங்களா இல்ல? ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு வாய்ஸ் கம்மியா இருக்கு. இப்போ கேக்குதுங்களா? கம்மியா தான் இருக்கு. கம்மியா தான் இருக்கு. விட்டு விட்டு வருது. வேற நெட்வொர்க் இருக்குங்களா? மாத்தி போட்டுக்கலாமா மொபைல்ல? இல்ல, அது கொஞ்சம் வெளியே போகணும்ல. நான் அப்படியே வெளியே வந்துட்டுங்களா? ஏன்னா இந்த இடத்துல மொபைல் இது வெளில வந்துருங்க. கிளியரா வெளில வந்துருங்க. இவ்வளவு நேரம் எங்கேயுமே நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. இப்ப எப்படி இருக்கு? கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. அப்படி பேச ஆரம்பிச்சிட்டுங்களா? ஆரம்பிச்சிடலாம். நீங்க ஆரம்பிச்சிடலாங்க ஐயா. சொல்லிட்டு ஆரம்பிச்சிடலாம். அனைவருக்கும் வணக்கம். காலை சக்கர நிகழ்வுக்கு இன்னைக்கு ஏதோ நெட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் போல் இருக்கு. நான் அதாவது இந்த விண்ணியலும் வாழ்வியலும் அப்படிங்கிற அந்த நிகழ்வு ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஐயா ஹீலர் பாஸ்கர் தான். ஏன்னா அவரு நான் வந்துட்டு இந்த ஒரு 7-8 வருஷமா இந்த வானத்தை பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து தொடர்ந்து அவரோட, ஏன்னா 2010 இருந்து அவரோட பழக்கம் இருக்கு. ஐயா நம்மாழ்வார் ஐயாவோட ஹீலர் பாஸ்கர் ஐயாவும் தொடர்ந்து அந்த காலத்துல நல்லா பெருகி பழகிட்டு இருந்ததுனால அவங்களோட நான் இந்த ஜாதகம், இந்த என்னோட இது சந்தேகங்கள்லாம் கேட்டா அவருக்கு எனக்கு தெரியலன்னு சொல்லிடுவாரு ஹீலர் பாஸ்கர். சரின்னு சொல்லிட்டு நான் தனியாவே இந்த மாதிரி எப்படி நாம வானத்தை பார்க்கறது அப்படிங்கிறத தனியா என்னோட தொடர்ந்து அந்த தீவிர இதுல போயிட்டு இருக்கிறப்ப அப்பதான் அஸ்ட்ரானமிங்கிற ஒரு பெரிய குரூப் கோயம்புத்தூர்ல இயங்கிட்டு இருக்கு. அந்த அஸ்ட்ரானமி அவங்க என்ன செய்வாங்கன்னா வருஷம் ஒரு நிகழ்வு வைப்பாங்க. இந்த மாதிரி சந்திரகிரகணம், சூரியகிரகணம் இதெல்லாம் வர்றப்ப எல்லாரும் ஒட்டுக்க சேர்ந்து அந்த நிகழ்வை பார்க்கறது. அப்புறம் அதுக்கு அஸ்ட்ரானமி அந்த கிளப்ல அதுக்கு ஒரு தலைவர், அதுக்கு ஒரு செயலாளர், இது மாதிரி இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் நான் அவங்களெல்லாம் கான்டாக்ட் பண்ணேன். இந்த மாதிரி வானத்தை நாம எப்படி பார்க்கறது,
அதுக்கு இந்த பஞ்சாங்க கணக்குகளுக்கு என்ன சம்பந்தம், இதையெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள அணுகி இந்த மாதிரி வானத்தை பாக்குறது எப்படின்னு சொல்லுங்க கத்துக்கலாம் அப்படின்னா, வானத்தை பாக்குறது என்னங்க, இது கோள்கள்லாம் இருக்கு அதெல்லாம் பார்க்கலாம்னு செவ்வாய், வியாழன், வெள்ளி இதெல்லாம் காமிச்சு சொல்லி கொடுத்தாரு. சரி, இது பயணம் பண்ற அந்த பாதைகள் அதோட அந்த பஞ்சாங்க கணக்குக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னா, அவரு அந்த இதுல ஒரு 4-5 பேர்த்துக்கிட்ட நான் கான்டெக்ட் பண்றப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல பஞ்சாங்க கணக்குக்கு இதுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லை, விண்ணியல் அதாவது நம்ம வானத்தை பாக்குறதுக்குமே பஞ்சாங்க கணக்குக்கும் இங்க எங்க இதுல அஸ்ட்ரானமில இதெல்லாம் நாங்க பாக்குறதே இல்லை, அது மூட நம்பிக்கை அப்படியெல்லாம் கிடையாது, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நீங்க வானத்தை எப்படி பாக்குறது காமிக்கலாம் பாருங்க, இது கான்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆப் எனக்கு அறிமுகப்படுத்தினார். அதாவது 2015-16 வாக்குல ஒரு ஆப் இது இருக்கு, ஸ்டெல்லேரியம்னு ஒண்ணு இருக்கு, அதுல நீங்க பாத்தீங்கன்னா கான்ஸ்டலேஷன் இருக்கு, கோள்கள்ல எங்க இருக்குன்னு அவரு தான் எனக்கு அதைய காமிச்சு கொடுத்தாரு. தொடர்ந்து அப்புறம் அந்த ஆப் வச்சுட்டு அது எப்படி பாக்குறதுன்னு கூட தெரியல. அப்போ அவர்கிட்ட அதுக்கு மேல பிரயோஜனம் இல்லைன்ட்டு நான் ஏன்னா இந்த கணக்குகள்லாம் வந்து அவர்கிட்ட காமிச்சு இந்த மாதிரி சூரியனோட நகர்வு இருக்கா, நிலாவோட ஓட்டம், பூமி இதெல்லாம் இருக்கு, ஆனா சூரியனோட ஓட்டத்தை பத்தி இது ஸ்டெல்லேரியா இல்லாட்டி நீங்க அஸ்ட்ரானமி குரூப்ல ஏதாவது உங்களுக்கு தகவல் இருக்கான்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது, சூரியன் நகர்ற மாதிரி எங்களுக்கு எந்த இது இல்லை, அதை பத்தி நாங்க பேசுறது இல்லை, நீங்க எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணாதீங்கன்னு அவரு கொஞ்சம் கடுமையாவே சொல்லிட்டாரு. ஏன்னா நாம தொடர்ந்து இதையே கேட்டுக்கிறதுனால அந்த மாதிரி சமயத்துலதான் அப்புறம் அப்படியே வானத்தை எப்படி பாக்குறதுன்னு அந்த ஸ்டெல்லேரியா ஆப் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த வானத்துல நம்மளோட ராசி 12 ராசி எங்க இருக்கு, நட்சத்திரம் அப்படின்னா என்ன, நிலாவோட ஓட்டம் எப்படி இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு வந்து கோயம்புத்தூர்ல பிசினஸ் அது இதெல்லாம் விட்டதுக்கு அப்புறம், ஏன்னா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, அவங்களுக்கு வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு, இனி நம்ம தோட்டம் வாங்கியாச்சு 20 ஏக்கரா, அதுல தென்னை மரம் இதெல்லாம் போட்டு நம்மாழ்வார் ஐயாவோட தொடர்பு இருந்ததுனால இயற்கை வேளாண்மை அப்படிங்கறத பத்தி நிறைய அவரோட தெரிஞ்சுக்கிட்டு அந்த இயற்கை வேளாண்மை செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிற அந்த ஒரு இதுல தொடர்ந்து தோட்டத்திலே தங்க வேண்டிய காலகட்டத்துக்கு வந்தோம். இப்போ தோட்டத்துல நாம ஏன்னா நாங்க இருக்கிற அந்த ஆடியார் பகுதியில இரவு நேரம் அந்த லைட் பொல்யூஷன் எல்லாம் இருக்காது, அதனால வானத்தை கவனிக்கிற அந்த நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்புறம் அஸ்ட்ரானமியில இருந்தவங்களையும் கூப்பிட்டு கேட்பேன், இந்த மாதிரி வானம்ங்கிறது பார்க்க முடிகிற அந்த இது ஏதாவது சொல்லி கொடுங்க, எது ராசி எது நட்சத்திரம் அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே தெரில. சரின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கான்டாக்ட் பண்றதை விட்டுட்டு தொடர்ந்து நானே வானத்தை பார்க்க ஆரம்பிச்சு, வானத்துல எப்படி நாம ராசி நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறதுங்கிறத என்னோட ஒரே இது. அதுக்கப்புறம் வானத்துல இந்த கோள்கள் போற பாதை இருக்கு, ஏன்னா அப்போ மொபைல்ல அந்த ஆப் கிடையாது, அந்த லேப்டாப்ல தான் அவங்க காமிச்சிட்டு இருந்தாங்க, மொபைல்ல வந்ததுன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் கோள்கள்லாம் எதுன்னு சொல்லி அவர் காமிச்ச அந்த வியாழன், வெள்ளி, சனி இதெல்லாம் தொடர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சோன்னா அதெல்லாம் ஒரே பாதையில தான் போற மாதிரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் வானத்துல ஒரு சாஞ்ச வட்டப்பாதையில தான் இதெல்லாம் போகுது அப்படிங்கிறது. ஏன்னா சாயந்தரம் நேரம் 7 மணி 8 மணிக்கு பார்க்க ஆரம்பிச்சா அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு பார்த்தோம்னா முதல் நாள் பார்த்த எந்த நட்சத்திர ராசியுமே இங்க இருக்காது. மேல காலையில 5 மணிக்கு டோட்டலா மாறி கீழே இருந்த அந்த நட்சத்திரம் பூரா மேல வந்து இருக்கும். அப்பதான் தெரிஞ்சது வானத்துல
ஒரே நைட்டு நல்ல வானம் கிளியரா இருந்துச்சுன்னா அந்த 27 நட்சத்திரத்தையும் பார்த்துடலாம், 12 ராசிகளையும் பார்க்க முடியுங்கிற அந்த ஒரு புரிதல் கிடைச்சது. அப்பதான் சாயந்தரம் நேரம் 7 மணிக்கு நம்ம வானத்துல தெரியுற அந்த 180 டிகிரியில 6 ராசி தெரியுது. அப்போ காலையில ஒரு 5 மணிக்குள்ள மேல இருக்கிற அந்த ராசி பூரா கீழே போயிட்டு கீழே இருக்கிற எல்லா ராசி மறுபடியும் 6 ராசி 12 நட்சத்திரம் எல்லாமே மேல வந்துருது. அப்படிங்கறது புரிதல் ஏற்பட்ட உடனே அந்த இதுல சாய்ந்த வட்டப்பாதையில இருக்கிற அந்த கோள்கள்லாம் பயணிக்கிறது புரிஞ்சாரு. அப்புறம் நிலாவை தினமும் அதை கவனிக்க ஆரம்பிச்சோம். எப்படி நிலா மேல எங்க எந்திரிக்குது, எங்க உதயமாகுது, எங்க மறையுது அப்படின்னு பாக்குறப்ப அதுலயுமே நிறைய வித்தியாசங்கள் இருந்துச்சு. அந்த அப்பதான் இந்த ஒரே இடத்துல உட்கார்ந்து பார்க்கணுங்கிற அந்த ஒரு இது தெரிஞ்சுது. அப்போ ஒரு இடத்துல உட்கார்ந்து பார்க்கணும், எந்த இடத்துல உட்கார்ந்து பார்க்கணும், அப்ப ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணுங்கிறதுக்காக தான் நான் உட்கார்ந்து இருந்த இடத்துல ஒரு தென்னை மரம் இருந்துச்சு. அந்த தென்னை மரத்துக்கும் இதுக்கும் பாக்குறப்பதான் இந்த தென்னை மரத்துக்கு இந்த சைடுல எந்த ராசி இருக்குது, அந்த சைடுல எந்த ராசி இருக்குதுன்னு கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ராசி எப்படி பிரிச்சிருக்கிறாங்க, அப்புறம் தான் பார்த்தா 30 டிகிரி ஒரு ராசி, 13.20 மினிட்ஸ், 13 டிகிரி 20 மினிட்ஸ் வந்துட்டு ஒரு நட்சத்திரம் அப்படிங்கறதெல்லாம் கணக்கு இருக்கு பஞ்சாங்கத்துல. சரி, அப்போ இதே வானத்துல எப்படி நாம பிரிச்சு பாக்குறது, அப்போ வானத்துல எப்படி அடையாளம் பாக்குறது? அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரே அடையாளம் அந்த 3 நட்சத்திரம் வரிசையா இருக்கு. அதை அடையாளம் வச்சுக்கிட்டு பாக்குறப்ப அது வந்து இந்த ஸ்டெல்லேரியம் ஆப்ல ஓரியன் கான்ஸ்டலேஷன் போட்டிருந்தது. இதுதான் ஓரியன் கான்ஸ்டலேஷனா அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் பார்த்து அடையாளம் பண்றது எப்படிங்கிறத முடிவு பண்ணி நான் பார்த்துட்டே இருக்கிறப்பதான் அந்த 12 ராசிகளையும் 30 டிகிரியா பிரிக்கிறப்ப அப்ப எங்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமேன்னு பாக்குறப்பதான் திரு ஆதி ஓரை அப்படிங்கிற அந்த வார்த்தையில ஒரு அர்த்தம் இருந்துச்சு. அப்ப திரு ஆதி ஓரை அப்படின்னா இது வந்து நம்ம சென்டர் பண்ணி ஏதாவது பாக்குறதுக்கு முதல்ல வச்சிருப்பாங்களோ என்னமோ அப்படின்ட்டு அதே. அப்ப திரு ஆதி ஓரை எங்க இருக்கு அப்படின்னா ஓரியன்கிறதே ஓரைங்கிற அந்த வார்த்தையாத்தான் இருக்குங்கிறத இந்த மாதிரி ஒரு புரிஞ்சும் புரியாமையும் வானத்தை பார்த்துட்டு இருக்கிறப்பதான் ஒரு 2015-16 இதுல எனக்கு ஒருத்தர் வாட்ஸ்அப் அப்பெல்லாம் வந்துருச்சு, நல்லா நிறைய பேர் வாட்ஸ்அப் இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ஒரு இது அனுப்பிச்சிருந்தாரு. அதாவது நம்ம அதாவது தமிழ் சிந்தனையாளர் பேரவை பாண்டியன் ஐயான்னு ஒருத்தர் இந்த மாதிரி இந்த விண்ணியலை பத்தி ஒரு இது கொடுத்துருக்காரு, 60 சுழலாண்டுகள் அதை பத்தி அவர் பேசியிருக்காரு. நீங்க ராசி நட்சத்திரம் எல்லாம் அவர் பேசியிருக்காரு, நீங்க வேணா பாருங்க. ஏன்னா நான் இந்த விஷயமா இங்க நிறைய பேர்த்துக்கிட்ட அவங்க அதை எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்பதான் நானு அதை பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி தமிழ் சிந்தனையாளர் பேரவை பாண்டியன் ஐயான்ட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்துட்டு 2012-11 இருந்தே நிறைய இந்த மாதிரி தகவல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு அப்புறம் அதை பார்க்க ஆரம்பிச்சு அந்த 60 சுழலாண்டுகள் அப்படிங்கிறத எனக்கு அதுல ஒரு பெரிய திருப்புமுனையா இருக்கும். ஏன்னா நம்ம ஜாதகம் இல்லாட்டி பஞ்சாங்கத்திலயோ எங்கேயுமே அந்த 60 சுழலாண்டுகளை பயன்படுத்துற அந்த பழக்கமே இல்லை. நாம வந்து என்ன பண்ணுவோம், அந்த 60 ஆண்டுகளோட பேர்கள் இருக்கும், அந்த பேர்களை நாம வரிசையா போட்டுட்டு இருப்போம், எல்லா இதுலயும் இருக்கும், அதாவது கேலண்டர்ல இருக்கும். ஆனா அந்த 60 சுழலாண்டுகளை எதுக்கு பயன்படுத்துறோம்னு பாக்குறப்ப எங்கேயுமே நாம பயன்படுத்தல, ஜாதகத்திலே ஆகட்டும் இந்த இதாகட்டும். அப்போ அந்த 60 சுழலாண்டுகள் எதுக்காக நம்ம வச்சாங்க, அப்போ அதோட பயன்பாடு என்ன அப்படிங்கிறத பிரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வானத்துல இருக்கிற அந்த சாய்ந்த வட்டப்பாதைக்கும் இந்த 60 சுழலாண்டுகளுக்கும் உள்ள தொடர்பு எனக்கு புரிஞ்சுது. அப்போ இந்த 60 சுழலாண்டுகள் தான் பேஸ்.
இந்த 60 சுழலாண்டுகளை மட்டும் நம்ம கரெக்டா புடிச்சிட்டோம்னா இந்த விண்ணியல் கணக்குகள் தெளிவாயிருங்கிறதுக்காக அந்த 60 சுழலாண்டுகளை எப்படி நாம எதுக்காக அதை வச்சாங்க அப்படிங்கிறத வானத்துல டெய்லி அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தினமும் பார்ப்போம். அப்புறம் எப்படியாவது அந்த இவரு 60 சுழலாண்டுகள்னு ஒரு இது போட்டிருந்தாரே, அவரை மீட் பண்ணுவோம். அவருக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா நாம அதை பத்தி மேல அவர்கிட்ட ஏன்னா நம்ம தொலாவிட்டு இருக்கிறப்ப நாமளா ஒரு ஆங்கிள் போறப்ப அந்த அதுக்கு முன்னாலேயே அதை பத்தி தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நாம ஈஸியா தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக அவரை கான்டாக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணேன். அப்புறம் ஒரு தொடர்ந்து ஒரு 5-6 மாசத்தை இது பண்றப்ப அது ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணி அங்க பேசுறதுக்காக வந்தப்போ அவரை போய் மீட் பண்ணேன். பண்ணிட்டு இந்த மாதிரி உங்க வீடியோ பார்த்தேன், இந்த சுழலாண்டுகள் வானத்துல நட்சத்திரம் இதெல்லாம் இருக்கு, ராசி நட்சத்திரத்துக்கு வேற வேற அர்த்தங்கள் கொடுத்துருந்தீங்க. உங்களை மறுபடியும் அது சம்பந்தம் ஏன்னா நானும் இந்த மாதிரி விண்ணியல் கணக்குகளை வச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன், இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சந்திப்போம் அப்படின்னு ஒரு அப்போ பிஸியில சொல்லாம இப்போ ஒரு 4-5 நாள் கழிச்சு இந்த மாதிரி அந்த விண்ணியல் கணக்கு இதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரியாது, நான் வந்து வானத்தை பார்க்கறது இதெல்லாம் வந்து எனக்கு அந்த இது இல்லை, வாங்க நம்ம நேர்ல பேசுவோம்னு சொல்லிட்டு அப்புறம் போனோம். ஆனா அதுக்கு அப்புறம் அவரு தெரியல சொன்னோடனே சரி ரைட்டு நாமளே மறுபடியும் இது பண்ணலான்ட்டு மறுபடி வானத்துல பார்க்க ஆரம்பிச்சு அந்த சுழலாண்டுகளுக்குமே இந்த கோயிலுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குங்கிறத புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கோயில்னா என்ன, கோயில்ல நாம என்னெல்லாம் பண்றோம் அப்படின்ட்டு கோயில்கள்ல இந்த அதாவது 27 நட்சத்திரம் ராசிகள் எங்கேயாவது இருக்கான்னு பாக்குறப்ப நிறைய கோயில்ல இந்த ராசி நட்சத்திரம் எல்லாம் இருக்க ஆரம்பிச்சு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நாங்க அந்த கோயிலை பத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நானு இப்ப ஏன்னா எங்களோட சேர்ந்து ஒரு 4-5 பேர் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்க்க ஆரம்பிச்சோம். கோயில்ல நிறைய விஷயங்கள் புலப்பட்டது. மணி ஆயிடுச்சுங்களா ஐயா? நம்ம இதோ நிறுத்திட்டு அப்புறம் பண்ணலாங்க, ஒரு 5 நிமிஷம் பண்ணலாம். இன்னொரு 5 நிமிஷம். சரி சரி சரி. அப்போ அந்த கோயில்ல நாம எப்படி நாம இந்த கணக்குகள் எப்படி, அதாவது இப்ப இந்த விண்ணியல் சம்பந்தமா நாம முன்னோர்கள் எங்க இருந்து ஆராய்ச்சி பண்ணி இருந்திருப்பாங்க, அதுக்கு ஒரு இடம் இருந்திருக்கணும். அப்போ அது எந்த இடமா இருக்கும்? அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் பாக்குறப்பதான் கோயில்கள் தான் பண்ணியிருக்கணும், கோயில்ல தான் இந்த ராசி நட்சத்திரம் இது பத்தி ஆராய்ச்சி அவங்க தொடர்ந்து பண்ணியிருப்பாங்கங்கிற ஒரு இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி பண்ணியிருப்பாங்க, அப்போ எங்க இருந்து, அதாவது நான் ஒரு தென்னை மரத்துல ஒரு ரெஃபரன்ஸா வச்சுட்டு ஒரு இடத்துல ஒரே இடத்துல உட்கார்ந்து பாக்குற அந்த ஒரு நிகழ்வுக்குமே கோயில்ல கொடிமரமும் கருவறையும் பொருத்தி பார்க்கலாங்கிறதுக்காக நிறைய கோயில்களுக்கு அது வரைக்கும் நான் கோயிலுக்கெல்லாம் ஏன்னா அங்க போயிட்டு அந்த நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிக்காது அங்க இருக்கிற நிகழ்வுகள். அப்போ போகாம இருந்தது. இப்போ எல்லா கோயிலுக்கும் போக ஆரம்பிச்சேன். போயிட்டு பெரிய பெரிய கோயில் ஏன்னா புதுசா கட்டின கோயில் எல்லாம் பார்க்காம பெரிய பழைய கோயில்கள் நிறைய போய் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ அந்த கருவறையிலிருந்து கொடிமரம் அப்போ எந்த திசையில எல்லாம் வச்சிருக்கிறாங்க, வடக்கு பார்த்து அப்புறம் கோபுரத்துல என்ன இருக்கு, இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்திலேயே எல்லா பக்கம் பார்க்க ஆரம்பிச்சப்பதான் கோயிலுக்கும் நம்மளோட விண்ணியல் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை எனக்குள்ள வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு குச்சி நட்டு அதோட நிழலை கவனிக்கிற அந்த இதுக்கு நானா முடிவு பண்ணி ஒரு குச்சி நட்டுட்டு பாத்தீங்கன்னா இங்கேயே பின்னால அந்த குச்சி இந்த மாதிரி, ஏன்னா நாங்க இந்த மாதிரிதான் ஒரு
குச்சி நட்டு தொடர்ந்து அதை நிழலை குறிச்சிட்டு கவனிச்சுட்டு வரேன். கவனிச்சுட்டு வர்றப்பதான் அந்த நிழல்ல கவனிக்கிறப்ப நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சுது. அதாவது மாசம் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆவம், அதாவது ஒவ்வொரு மாசத்துக்கும் அந்த நிழலோட இது மாறுபடுறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்போ இந்த கொடிமரங்களும் கருவறையும் இந்த விண்ணியல் சம்பந்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி தான். அவங்க தொடர்ந்து இதை அவதானிச்சு கவனிச்சுட்டு வந்துருக்கிறாங்கிறத புரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய நிகழ்வுகள் நடந்துச்சு. அதை பத்தி தொடர்ந்து அடுத்த வரும் இதுல பார்ப்போம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஏன்னா இந்த தொடர் இது வந்துட்டு இப்போ நாம இன்னும் நாம அந்த முக்கியமான அந்த இதுக்குள்ளே போகல, கணக்குகளுக்குள்ள எல்லாம் போகல, போயிட்டு இருக்கிறோம். இனிமேல் பார்ப்போம், தொடர்ந்து கவனிப்போம். நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி. சிறப்பு. அதாவது எல்லாருக்குமே வந்து ஒரு புதுமையாவும் இருக்கும், ஒரு புரியாத புதிராகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஐயா வந்து அவ்வளவு பெரிய ஒரு ஆராய்ச்சியில வந்து விண்ணியலும் வாழ்வியலும், அதாவது இன்று நினைத்து பார்க்க முடியாத ஒரு ஆராய்ச்சி. இது வந்து எப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 1000 2000 இல்ல, எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நம்மளுடைய வாழ்க்கை முறை. அவர்கள் எப்படி அந்த கோயிலை வடிவமைச்சு கட்டியிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா பழமையான கோயில்லாம் 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னா, அவங்களோட அந்த கண்ணோட்டங்கள் வந்து இன்னைக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு ஐயா வந்து வெளிப்படுத்துறாங்க. உண்மையிலுமே வந்து கோயில்கள் வந்து சாதாரண விஷயங்கள் கிடையாது. முன்னோர்கள் வந்து சித்தர்கள்லாம் வந்து பெரிய ஒரு நிகழ்வு வந்து ஏற்படுத்தி போயிருக்காங்க. அது வந்து மறைக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு வந்து அதை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய கடமை ஐயா ரவிச்சந்திரன் ஐயா வந்து கையில் எடுத்திருக்கிறாங்க. அது நமக்கு பெரிய விஷயம். அதுவும் நம்ம இந்த காலைச்சக்கரம் நிகழ்வுல வந்து நமக்கு எடுத்து கொண்டாந்து கொடுத்து நமக்கு அந்த செவிகளுக்கு கொடுக்கறது நமக்கு பெரிய ஒரு புண்ணியம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம புண்ணியம் வாய்ந்தவர்கள். இந்த பெரிய ஒரு ஆராய்ச்சியும் பெரிய ஒரு நிலையையும் இன்னைக்கு விண்ணியலும் வாழ்வியலும் பாஸ்கரையாவோட அந்த கண்ணோட்டத்துல இவங்க இதை ஏற்படுத்தி உலக மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆராய்ச்சியை வந்து கையில் எடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நமக்கும் அந்த சிறு விஷயத்தை வந்து நமக்கு செவிக்கும் அந்த காதுகளுக்கும் நம் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து இந்த நிகழ்வில் இன்று நமக்கு, அதாவது ஐயா சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு முன்னோட்டங்கள் தான். இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்களோட ஆராய்ச்சியில இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் நமக்கு அந்த கருத்துக்களை வந்து தொடர்ச்சி அவங்க வந்து நமக்கு தெரியப்படுத்துவாங்க, தெளிவுபடுத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம நம்புறோம். கண்டிப்பாக அவர்களுடைய அந்த விண்ணியலும் வாழ்வியலும் ஆராய்ச்சி கண்டிப்பாக வந்து வெற்றியடைய வேண்டும், அனைவருக்கும் பயனுள்ள நிகழ்வாகவும் இருக்க வேண்டும் என்று கருத்துக்களை கூறி, இந்த நிகழ்வில் இன்று நமக்கு ஒரு சிறப்பான ஒரு செய்திகளை கொடுத்து அந்த விண்ணியலும் வாழ்வியலுக்கும் உண்டான ஒரு முன்னோட்டத்தையும் கொடுத்து சிறப்பித்துக் கொடுத்த ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். தொடர்ந்து இதோட கருத்துக்களை கேளுங்க. பல பேர் வந்து ஐயாவோட டெலகிராம் குரூப்லயும் இருப்பீங்க, வாட்ஸ்அப் குரூப்லயும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய கருத்துக்கள் வந்து நம்ம வந்து தொடர்ந்து கேட்போம். ஏன்னா வந்து ஆரம்பத்துல இருந்து ஒரு ஐயலர் பாஸ்கர் ஐயாவோட சொல்லுவாங்க, அதாவது நான் சொல்ற விஷயத்த வந்து முழுமையா நீங்க கேட்டுட்டு கேள்வி கேட்டாதான் அதுக்கு பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதனால ஐயாவோட கருத்துக்களை வந்து முழுமையா கேட்டுட்டு நம்ம அவங்கள்ட்ட பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நிறைய நம்ம காலச்சக்கரத்துல இருக்கு. ஏன்னா ஐயா வந்து முன்னாடியே நமக்கு இப்ப வந்திருக்காங்க. தொடர்ச்சியா அவங்களோட கருத்துக்களை கேட்போம். நம்ம அவங்களுக்கு எந்த அளவுக்கு உடந்தையா இருந்து சிறப்பா செயல்படுறதுக்கு வழிவகுப்போம் அப்படிங்கிற இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு, இந்த நிகழ்வை வந்து ஒரு காலச்சக்கரத்துல வந்து ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு ஒரு புதுமையான நிகழ்வு நமக்கு அமைச்சிட்டு இருக்கிறோம். நேற்று வந்து கூட நமக்கு வந்து ஆட்டம்ஸ் உதயா அவர்கள் வந்து சிறப்பா ஒரு வகுப்படுத்தி நமக்கு வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மை எப்படி நம்ம மாத்திக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத பத்தி நமக்கு ஒரு விளக்கம் கொடுத்து சிறப்பித்தாங்க. ஐயா வந்து விண்ணியலும் வாழ்வியலும் ஒரு ஆராய்ச்சியை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிறப்பை இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து நம்ம வந்து பெரிய ஒரு மைல்கல்லை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்த முடியும். நன்றி. அனைவருக்கும் நன்றி. இன்றைய நிகழ்வை நமக்கு அற்புதமாக வடிவமைத்து கொடுத்த ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி. வணக்கம் ஐயா, நான் மூலிகை மகேந்திர பேசுறேங்க ஐயா. வணக்கம்.
ஐயா ஒரு கேள்விங்க ஐயா. இது அறிவதால் என்னங்க ஐயா நன்மை? அதுக்காக கேக்குறேன் நான். என்ன நன்மை? ஆரோக்கியம் கிடைக்குமா? இல்ல அந்த புரிதல் இருக்கிறதால அந்த உண்மையை அறிந்து தைரியமா வாழ முடியுமா? அது மாதிரி உங்களுடைய உணர்வு ஒரு செகண்ட் பதிவு பண்ணுங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இப்ப இதைய பத்தி நாம தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்னோட தோட்டத்துல இந்த இடத்துல என்னைக்கெல்லாம் மழை வரும், என்னைக்கு நல்லா வெயில் அடிக்கும், என்னைக்கு பனி பெய்யுங்கிற எல்லா தகவலுமே 6 மாசத்துக்கு முன்னாலே சேகரிக்க முடியுது. ஓஹோ, சரி சரி சரி. சரி சரி. அப்போ இந்த விண்ணியல் அறிவு வச்சுதான் ஒவ்வொரு கோயில்கள்லயுமே இந்த அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாலே எல்லாத்தையுமே பஞ்சாங்கத்தை என்னைக்கு மழை வரும், என்னைக்கு வெயில் அடிக்கும், என்னைக்கு உழுகணும், என்னைக்கு அறுவடை பண்ணணும் இப்படிங்கிற தகவலை சேர்த்து அந்த அடுத்த வருஷ பஞ்சாங்கம் கொடுத்தவங்க தான் நம்ம முன்னோர்கள். சரி சரி. அது தெளிவா செய்ய முடியுது. இப்ப எங்க குழுவுல ஒரு 2000 விவசாயிகள் அதனால பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மழை நல்லா பெஞ்சதுன்னா நெல்லு போடலாமா, கொள்ளு போடலாமா, எள்ளு போடலாமான்னு முடிவு பண்ண வேண்டிய இதுல கரெக்டா செய்யறாங்க. மழை எவ்வளவு பெய்யுங்கிறது கூட நம்ம கணிச்சிட முடியும் 6 மாசத்துக்கு முன்னாலே. ஓ, சரி சரி சரி. தொடர்ந்து நம்ம வாரம் எப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு வருவோம். நன்றி நன்றி நன்றி, மகிழ்ச்சிங்க ஐயா. விவசாயிக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலா இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி, சிறப்புங்க ஐயா. வாய்ப்பு கிடைக்கும் போது பேசுங்க ஐயா, வாரம். நன்றி, மகிழ்ச்சிங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி. சந்தேகங்கள் நம்ம அடுத்தடுத்து ஐயாட்ட கேட்டுக்கலாம் அடுத்தடுத்த வாரங்கள். இன்றைய நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடித்து கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரி பாஸ்கரன் அவர்களுக்கும், இன்று இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் மன்னார்குடிக்கும் மற்றும் ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசா நல்ல சிவமையா அவர்களுக்கும், இந்த சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொடுத்த ரவிச்சந்திரன் ஐயாவுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் உங்களை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்ற நன்றியுரை விடைபெறுகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.